ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லலாம். எங்கள் சேனல் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், இந்தியன் உலக மக்கள் சார்பாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ தலைவா. எங்களுக்கு ஃபேன்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து படம் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து எங்களை மகிழ்ச்சிட்டே இருக்கணும். நீங்கள் நீண்ட ஒரு ஆயுளோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி நாங்கள் இறைவனை வேண்டுகிறோம். சிவாஜி ராவ் என்கிற ஒரு சாதாரண நடிகனை நான் ரஜினிகாந்த் ஆக்கிறேன். தீப்பட்டிக்கு ரெண்டு பக்கம் வருஷாதான் தீ பிடிக்கும், ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷாலும் தீ பிடிக்கும். நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு உள்ள ஜென்சி கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் இவர் எப்படி தெரியும்னா, வாழ்த்துக்கள் ஏற்பட்டு போனா வாழ்த்துக்கள்ப்பா, எங்கோ எப்போ நாகார்ஜுனவா. ஸோ இந்த மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட்டாவே தெரிஞ்ச ஒரு ரஜினிகாந்த பாம்பேல போய் கேளு அவர் பேர் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னா, அந்த பாஷா பாய் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, அடேப்பா உங்க ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, மறுபடியும் உங்க ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க. இந்தியன் சினிமா, வேர்ல்டு சினிமா, தமிழ் சினிமா எல்லாத்துக்கும் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, சும்மாவே அந்த இடத்துக்கு அவர் வரல. ஏன்னா ஒரு கர்நாடகாவில் ஒரு ஏழ்மை குடும்பத்திலிருந்து மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சு பஸ் கண்டக்டராக வேலை பார்த்து இன்னைக்கு உலகத்தின் சூப்பர் ஸ்டார், இந்த நம்பர் 1 இந்தியாவில் இருக்காருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஸோ இவரோட லைஃப் ஜேர்னி தான் நம்மளை ஒரு வியப்புக்கு உண்டாக்கும். ஏன்னா அப்பா சொத்துலையோ இல்லை அம்மா சொத்துலையோ இல்லை தங்கச்சிக்கான பெருமா இப்படி சொத்துலேயே ஒரு பணத்திலே திகழ்ந்து மேலே வந்த குடும்பம் கிடையாது. ஒரு பணமும் உழைச்சி நடிச்சு மேலே வந்துடுவார். ஸோ அதனால அவருக்கு நாங்கள் ஃபேனாக இருக்கோம். மற்ற ரசிகர்கள் எப்படியோ அது எங்களுக்கு தெரியுது. ஏன்னா மொத்தமா வாங்கல, என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிதான் பறக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு வெள்ளைத்தோலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்த ஒரு இடத்துல கருப்பு தோலை அதை கிழிச்சு எடுத்து போட்டு முன்னாடி நின்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ அவரால் என்னன்னா, ஒரு டெக்கேஷனே பிளாக்கா இருந்தாலும் ஹீரோவா நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெறியை கொடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டாரோட அந்த புரட்சி, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து புரட்சி. ஸோ 1975 இந்தியன் தமிழ் சினிமாவுக்கு வராரு. 1975 தமிழ் சினிமாவில் அபூர்வ ராகங்கள் மூலமா அவர் வில்லனா அவர் கருப்பு தோலோட ஓப்பன் பண்ணிட்டு தலைவர் என்ட்ராரு. இன்னைக்கு கூலியில நம்பர் 1 அப்படின்னு நிற்கிறாரு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். இனிஷியல் காலத்தில் என்ன சொல்றேன், நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு பட வாய்ப்பு வருது, ஒரு திறமையை காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்மள மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்போல்லாம் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எதுவும் இல்லை. திறமையை காட்டணும்னா ஒரு ப்ரொடியூசர் ரூமுக்கும் ஒரு ஆஃபீஸுக்கும் ஃபோட்டோவை கொடுத்து நடிச்சு காட்டி இப்படிதான் ஒரு ஆடிஷன் பெயிண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நடிப்பனை என்னன்னு தெரியாம, என்ன சொல்றது, கொடுத்த டயலாக ஒழுங்கா பேச தெரியாம ரீல்ஸ் எடுத்தவன், ஷார்ட்ஸ் போட்ட ஆளு, தன்னைத்தானே நட்டிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறவனா இன்னைக்கு நடிகனா சொல்றாங்கல்ல. ஏன்னா இவங்களோட அவ்வளவு பெரிய நடிகை அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் இவங்கெல்லாம் எப்படின்னா ப்ரொஃபஷனலா இல்லாம அது ஒரு சரியான போக்குல கொண்டு நிப்பாட்டத்துல அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. முக்கியமா ரஜினி சார், கமல் சார், அது 2 துருவத்தையும் நம்ம பிரிக்கவே முடியாது. ரஜினி இல்லைன்னா கமல் இல்லை, கமல்னா ரஜினி இல்லை. நான் என்ன சொல்றேன், நட்பு ரீதியா சொல்றேன். கமலஹாசன் மாதிரி இருப்பேன் பேசுவான் அந்த மாதிரி. நட்புக்கு இதை விட எடுத்து காட்ட வேணுமா? கமல் சார் நடிப்புக்கு ரஜினிகாந்த் வர மாட்டான். ஆனா ரஜினிகாந்தும் பயங்கரமா நடிக்கிறவர் தான். ஸோ நான் ரஜினிகாந்த் பழைய படங்கள் என்ன படங்கள் நான் பார்த்து வியந்திருக்கேன்னா, ஸோ ரீசெண்டா நான் எனக்கு ஒரு பழைய படம் பார்க்கணும், எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 3 முடிச்சு ரஜினி சார் படம் பார்த்தேன். நம்ம ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரியும், ரஜினி சார் கமல் சார் போட்டில் வந்து ரஜினி சார் போட்டில் போயிட்டு பாட்டு போடுவார்ல. ஸோ அந்த படம் தான் 3 முடிச்சு. அது ஏறக்குறைய அந்த படம் என்ன ஒரு பிளாட்னா, நம்ம டியூட் படம் இருக்குல்ல, ஸோ அதே ஒரு பிளாட் தான் அங்கே டிஃப்ரெண்ட்டாக மாறும். டியூட் படம் மாதிரி தான் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். என்னன்னா, டியூட் படத்தில் மமிதா பேஜி அக்கா பொண்ணு அத்தை மாமா பொண்ணு தான் லவ் கல்யாணம் பண்ணுவாரு. ஸோ அது பிடிக்கலன்னு வேற பொண்ணே கல்யாணம் பண்ணிப்பாரு. திரும்பியும் அது தெரியும், உங்களுக்கு தெரியும். ஸோ 3 முடிச்சு படத்தில் என்னன்னா, கமல் சாரும் ஸ்ரீதேவி மேமும் லவ் பண்ணுவாங்க. அந்த லவ்ல ரஜினி சாருக்கு ஸ்ரீதேவி ரொம்ப பிடிக்கும்.
அது தன் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லுவாங்க. தன்னை உன்னை அடைய நினைக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவார். ஆனால் ஸ்ரீதேவி மேம் என்ன பண்ணுவாங்க, அந்த கதை காலத்தில் என்ன நடக்கும்னா, ரஜினி சாரோட அப்பாவுக்கு அவர் மனைவி ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ற விதம் இருக்குல்ல, அப்பா அது வில்லியும் காட்டணும், ஹீரோஸும் காட்டணும், பயங்கரமா இருக்கும் அந்த படம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டைட்டில் கார்டு அப்படின்னா வந்து எனக்கு வந்து தமிழ் சினிமாலும் சரிதான், இது ரஜினி சார் சினிமாலும் சரிதான், பெஸ்ட் டைட்டில் கார்டு எதுனா அது 3 மூச்சு படத்த டைட்டில் கார்டு தான். ஏன்னா இங்க வந்து கமல் சார் துணிந்து வச்சுருப்பாரு, அங்க ஸ்ரீதேவி துணிந்து வச்சிருப்பாங்க. அந்த துணி வைக்கிற சவுண்டுல 2 பேரும் பேசுவாங்க. சென்ட்ரா நம்மால 3 முடிச்சு பேர் நடுவில் நின்று சிகரெட் அடி போட்டு வச்சு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவாரு பாரு, அல்டிமேட்டு. அந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டை இதை நான் பார்த்ததே கிடையாது. ஃபண்டாபிளஸ் டைட்டில் கார்டு. அதே மாதிரி இன்ட்ரோ பிளாக் வந்து எனக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சுன்னா, மன்னன் படத்துல வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது விஜயசாந்தியை உள்ள கூட்டு போய் அடிச்சுட்டு வந்து சொல்லுவாரு, நடிச்சுட்டு வெளில வந்தவர் சீன்ஸ்லாமே அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த இன்ட்ரோ பிளாக். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அவரோட பிறந்தநாள் அன்று வரை போன பிறந்தநாளுக்கு அதுக்கு முந்தின பிறந்தநாள் வந்து தெரியல சார், பாபா படம் ரிலீஸ் ஆனது. அது கூட காந்தாரா வந்த டைம் அது. இப்போ காந்தாரா பொண்ணு வந்த டைம் அது. என்ன சொன்னா அந்த ரீ எடிட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷன் ஒன்று விட்டாங்க பாபா படம். நான்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுல எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல சீன்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. அவங்க அப்போ வந்த படத்துக்கும் இப்போ வந்த படத்துக்கும் சில சீன்ஸ்ல கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கல தான், இருந்தாலும் எனக்கு ஓகே. ஆனா இந்த வருஷம் படையப்பா வருது. இது என்ன ஒரு படையோட வருதுன்னா, ரீசெண்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கூட சார் கொடுத்துருந்தாரு. அவருக்கு அவரே செல்ஃபா பேசி இந்த இப்போ நடந்த விஷயம்லாம் அதெல்லாம் பேசி கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பார்க்க ஒரு பாசிட்டிவ் வந்து, அதை விட என்னன்னா ட்ரெய்லர் பார்க்கப்போ பயங்கர கூஸ்பம்ஸ். எனக்கு புது படத்தோட ட்ரெய்லர் பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. இல்ல ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் கண்டிப்பாக போகிறேன். உங்களுக்கு அந்த படத்தை ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க, நம்ம ரிவ்யூ போடுவோம். ஏன்னா எல்லாரும் பாருங்க, ஏன்னா ஏறக்குறைய 25 வருஷம் 24 வருஷம் அப்படி ஆயிடுச்சு அந்த படம் வந்து. அது கிரேஸ் இன்னமும் அடங்கலைன்னா அப்போ அந்த படத்தோட தாக்கத்தை பாருங்க. ஏன்னா அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரஜினி சார், ரம்யா கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்கும் மேலே வந்து ரகுமான் சார் தன் மியூசிக்ல ஆர்ஆர்ல பிச்சு மேய்ஞ்சிருப்பாரு. இப்பெல்லாம் என்ன மியூசிக் தலைவன்லாம் அப்பவே சம்பவம் மேல சம்பவம் பண்ணிட்டாரு. ஸோ ரகுமான் சார் ஒரு ஜீனியஸ். ரஜினி சார் குரோத் எப்படியோ அதே மாதிரி ரகுமான் சார் குரோத் பயங்கரமா இருக்கும். பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே 2 கை. அதே மாதிரி தொடர்ந்து இன்ன வரைக்கும் கூலி படத்துல அனிருத் வந்து தூக்கிட்டு போற மாதிரியும் தேவா சார், இளையராஜா சார், இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போன ஒரு மனுஷனுக்கு இந்த பிறந்தாள் வாழ்த்துக்கள் நம்ம திரும்பியும் சொல்லலாம். அதே மாதிரி 75 வயசுலயும் நம்பர் ஒன் டாப்ல கலெக்ஷன் சரி, வசூலியும் சரி, ஓப்பனிங் சரி நம்பர் 1 இருக்க நம்ம ரஜினி சார் வந்து ஒரு வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு சிவாஜி தான் ஹையஸ்ட் கிராஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு மூவி. அடுத்தது தான் அவரே வந்து உடைக்கிற மாதிரி எந்திரன் 2.0, இன்ன வரைக்கும் ஜெயிலரு, இந்த இவர் வந்த சாதனையை யாராலும் உடைக்க முடியல. இது ரெக்கார்ட் மேக்கர் ஆகுதா ரெக்கார்ட் பிரேக்கர் ஆகுதான் கலாநிதி மாறன் வந்து உண்மைதான். ஏன்னா யாரையும் மறுக்க முடியாது. அங்கேயே அந்த வண்டி நிக்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் ரஜினி சார் பண்ண சம்பவங்கள் அந்த மாதிரி. ஸோ இது ஏன்னா ஏன் சொல்றேன்னா 75 வயசு வரைக்கும் இன்ன வரைக்கும் டாப்ல இருக்காரு. ஏன்னா சும்மா கிடையாது. 75 வயசுல நம்ம நடக்கிறதே கஷ்டம். நான்லாம் உயிரோட இருப்பேனா தெரியாது, அது வேற விஷயம். 75 வயசுல ஒருத்தவங்க நடக்கிறாரு, ஆக்ஷன் கட்டுறது, நடிக்கிறாரு, ஸ்டன் பண்றாரு, நினைச்சு பார்க்கவே உண்மையிலே இது மனுஷன் தானா இல்லை வந்து அபூர்வ மிஷினா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது என்னவோ தெரியல. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நார்மலா நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு டைஃபாய்டோ இல்லை வந்து ஒரு கால் முடியல, கிட்னியோ இதோ ஒன்று ஃபெயிலியர்னா எப்படி இருப்போம். ஆனா ரஜினி சாருக்கு ஒரு கிட்னியே மாத்திருக்காங்க. அது சும்மா கிடையாதுங்க. 75 வயசு இந்த பாடி அது தாங்குற கண்டிஷன்ல இருக்கணும். ஸோ அதை மீறி அவர் எப்படி நடிக்கிறாரு, எப்படி நடக்கிறாருன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படின்னே தெரியல. ஏன்னா உண்மையிலே தெய்வ கடவுள் அவர் தான் போல. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், ஒரு 50 வயசு நம்ம அப்பா வேணா கொஞ்சம் முடியலம்மா அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஸோ அவரு எப்படின்னே தெரியல. ஏன்னா அவர் வந்து இப்பதான் வந்து கண்ட்ரோலா இருக்கு. அப்போ அவரு இளமையா இருக்க வயசுலாம்
அவ்வளவு பீடி சரக்கு எல்லா வேலையுமே பண்ணிருக்காரு. அவரே சொல்லிருக்காரு, இப்போ நான் கெட்ட மாமிசங்கள் எவ்வளவோ சாப்பிட்டுருக்கேன், எவ்வளவோ குடிச்சிருக்கேன், சிகரெட் எவ்வளவு அடிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள். இதெல்லாம் தவிர்த்துனா இன்னும் கொஞ்சம் நான் பிரிஸ்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ அதை நீங்க ஏன்னா அங்கேயே தான் நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒருத்தன் ஒரு வேலையை தரமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் அந்த மனுஷன் இயங்கிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் நடிக்கிறதை விட்டாருன்னா அந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். அவருக்கான ஆற்றலே இந்த சினிமா முன்னாடி இன்னும் நடிக்கிறது தான். ஸோ அவர் அந்த கலையை வந்து லவ் பண்றாரு. அந்த லைக்கபிள் தான் வந்து இன்ன வரைக்கும் அவரை உயிர்ப்போட கொண்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால இன்னும் பல படங்கள் பண்ணட்டும், பல எனர்ஜிகள் கொடுக்கட்டும். இதை பார்த்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ரஜினி சார் வந்து இன்னைக்கு இவர் மேல இவ்வளவு வெறுப்புகளுக்கு காரணம் அப்படின்னா, தமிழ் சினிமா ஒற்றுமையா இல்லை. ஏன்னா ஒரு பெரிய நடிகரை வந்து நம்ம டக்குன்னு ஓவரா அப்படியே அப்ரிகேஷன் பண்றோம். ஏன்னா கமல் சாருக்கு இந்தியன் 2 சரியா போகல. ஓகே, அந்த படம் தோல்விதான். இந்தியன் 2 சரியா போகல. ஓகே, அந்த படம் தோல்விதான். கதைக்களம் சரியில்லை. அதுக்காக நீங்க என்ன பண்ண ஃபுல்லாவே கிண்டல் பண்ணி ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. தவறு இல்லை. அது சொல்றேன் நான். ஏன்னா ஒரு பெரிய ஆள் படங்களை நம்ம அந்த மாதிரி பண்ணிவிடாது. ஏன்னா இப்ப இருக்க நடிகர்கள் எல்லாருமே அவங்க 2 பேரையும் பார்த்து தான் மேல வந்திருக்காங்க. ரஜினி சாரை கமல் சாரை பார்த்தா மேல வந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு இருக்க அஜித் சாரும் சார் தான். ஏன்னா ஒரு படத்துல கூட அஜித் சார் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு, தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி விஜய் சாரும் சொல்றேன், இன்ன வரைக்கும் நாளைக்கு வரப்போற பழைய படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டு விஜய் சார் வாப்பான கேட்டிருக்காரு. இல்ல யாரும் வந்து படையப்பா படத்துல என்ன நடிக்கிறதுக்கு யாரும் என்னை கூப்பிடல. நானே தான் கேட்டேன், ரஜினி சாரோட நடிக்கணும், எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க. எல்லாருமே அவங்கள வந்து பின்பற்றி வரணும். எஸ்கேல இருந்து, சிம்புல இருந்து, லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு சொல்லிக்கிட்டு இருந்து, தனுஷ்ல இருந்து எல்லாருமே இவரை பின்தொடராத இடமே கிடையாது. ஏன்னா இவர் கமர்ஷியல் ஹீரோ. ஏன்னா ரஜினி சார் இப்போ வராங்க, எல்லா சினிமாவில் வரவங்க எல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வரவங்க எல்லாம் ரஜினி சார் மாதிரி ஜொலிக்கணும், பெரிய ஆகணும்னு வராங்க. ஆனால் யாருமே கமல் சார் நடிப்பை கொடுக்கணும்னு சொல்லி வரமாட்டாங்க. ஏன்னா கமல் சாரோட நடிப்பு வந்து உலகத்தரத்தின் உச்சம். அது வந்து ஆஸ்கர் நாயகன் அப்படி சொல்லிக்கலாம் சொல்றேன். இருந்தாலுமே இப்ப எல்லாரும் பின்பற்ற ரஜினி சார். ஆனா ரஜினி சார் இடத்தை யாராலும் பின்பற்ற முடியாது. கமல் சார் இடத்த கூட இன்னொருத்தவங்க பின்பற்ற முடியும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ரஜினி சாரோட இடத்தை யாரும் பின்பற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி என்னன்னா, தமிழ் சினிமால நடிச்சுட்டு மட்டும் போற ஆள் கிடையாது அவர். எந்த தமிழ் சினிமால நல்ல படம் இருந்தாலும் கூப்பிட்டு பாராட்டுவாரு. ஸோ அது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாரும் நடிகர்கள் அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. ரஜினிகாந்த் அப்போவில இருந்து அந்த வேலையை பண்ணிட்டா இருக்கு. எடுத்துக்காட்டு நான் கடவுள் படம் கூட, எனக்கு தெரிஞ்சு நான் கடவுள் படம் வந்து கூப்பிட்டு பாராட்டினாரு. அருவி கூப்பிட்டு அந்த படத்தை ஹீரோயினிக்கு டேரக்டர் கூப்பிட்டு பாராட்டின அந்த ஹீரோயினிக்கு தங்க செயினே கூட போட்டாரு ரஜினி சார். சரி, சூப்பர் ஸ்டார் ஃபோன் பண்ணாராமே உங்களுக்கு பார்த்துட்டு என்ன சொன்னாரு, எப்படி இருந்தது? அதனால கூப்பிட்டு தங்க செயினை போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சரா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார்னு. அப்போ நாங்கள்லாம் இன்ஸ்டியூட் போய் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்தே நான் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. அப்படியே அவரை பார்த்துட்டு இவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறது ஒரு பெரிய விஷயம், அப்படியே ஃப்ளாட் விழுந்துட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, நல்ல திறமைகளை வந்து அவங்க வந்து மேலே கொண்டு வரும். ஸோ அருவி அந்த படம் டைரக்டர் வந்து அடுத்த படம் கூட எடுத்தாரு, நம்ம சக்தி திரும்பவும் சொல்லிட்டு. ஸோ அந்த படம் தமிழ்நாட்டில் கொண்டாட கூட போடல, நல்ல திரைப்படம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு கூப்பிட்டு பாராட்டுறாரு. காந்தாரா படத்தை கூப்பிட்டு பாராட்டினாரு. நிறைய படங்கள் தொலைபேசியில் அழைத்து பாராட்டிருக்காரு. ஸோ பாராட்ட கொடுக்கறதுக்கு தயங்குனதே கிடையாது அந்த மனுஷன். ஸோ அது வந்து இப்போ உள்ள தலைமுறை நடிகர்களுக்கு யாருக்கும் அந்த ஒரு பண்பே தெரிய மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஸோ அந்த பண்பையும் தலைவர் வந்து அங்கேருந்து தான் கற்றுக்கணும். ஏன்னா ஒரு எப்படி கிரிட்டிசைஸ் வைக்க உங்களுக்கு தோணுதோ அதே மாதிரி நல்ல திரைப்படங்களை வாழ்த்தவும் நம்மளுக்கு மனது வேணும். ஸோ அந்த விதத்தில் ரஜினிகாந்த் என்றைக்குமே ஒரு மாஸ் தான். படையப்பா ரிலீஸ் ஆகுது. படையப்பா ரிலீஸுக்கு நம்ம எல்லாரும் போய் பார்ப்போம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நான் பேசுனது எந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரஜினி சார் படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம படையப்பா படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், போடலாம். அதேமாரி மீண்டும் ஒரு முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீண்ட ஆயுளோடும் நீண்ட உடல் தகுதியோடும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏகேஎன் ஸ்டுடியோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லைக்கை வந்து தட்டிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு கண்ட்ரி ஃபுல்லாக ஆள் இருக்குன்னா அவருக்கு உலகம் ஃபுல்லாக ஆள் இருக்கு. எனக்கு நேஷனல் பிசினஸ்னா அவருக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ். அவர் எந்த பட்டணத்துனா எது எப்போ எந்த இடத்துல வெடிக்கணும் யாருக்குமே தெரியாது. என் வழி தனி வழி.